நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். சரிங்களா, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் வந்து ரெண்டு மேஜராக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, என்னென்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் கோப்ளானர் ஃபோர்ஸஸ், அதே மாதிரி செகண்ட் ஒன் நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். சரிங்களா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 3Dயில் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து கோப்ளானர் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னும் போது 3D அண்ட் ஸ்பெஷல் சிஸ்டத்தில் வரக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். சரிங்களா, இப்போது கோப்ளானரில் வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரிங்களா, ரெண்டு டைப்ஸ், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதே மாதிரி சேம் டைப் நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ்லேயும் சேம் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸில் இருக்குது. சரிங்களா, ஃபஸ்ட்டு இப்போது கோப்ளானர் ஃபோர்ஸஸ், நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோப்ளானர் ஃபோர்ஸஸ். A system of force in which all the forces act on common plane is known as coplanar system of forces. அதாவது ஒரு system of forces all the forces act on common plane is known as coplanar system of forces. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு பிளேன் ஆஃப் பேப்பர், அதாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ் டைரெக்ஷன் இல்லை ஒய் டைரெக்ஷன் இந்த மாதிரி ஆக்ட் ஆகக்கூடிய அந்த காமன் பிளேனில், ஒரே பிளேனில், சரிங்களா, டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் கிடையாது, காமனாக ஒரே ஒரு பிளேனில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேன், அதாவது இங்கே ஒரு பிளேன்ஸ் இருக்குது, இன்னொரு பிளேன்ஸ் இந்த மாதிரி இருக்குது, இங்கே ஒரு பிளேன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேன்ஸில் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. சரிங்களா, ஒரு பிளேனில் வந்து எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இன்னொரு பிளேனில் ஒய் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இன்னொரு பிளேன்ஸில் எக்ஸ் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒன் செகண்ட் மறுபடியும் கவனிங்க. ஏ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் வீச் ஆல் த ஃபோர்ஸஸ், அந்த இருக்கக்கூடிய ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் காமன் பிளேன் இஸ் நவுன் அஸ் கோப்ளானர் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த காமன் பிளேன்ஸை மட்டும் நம்ம தூக்கிட்டு டிஃப்ரெண்ட் பிளேன் போட்டோம் அப்படின்னா நான் கோப்ளானர் ஃபோர்ஸஸ். சரிங்களா, மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அதாவது கோப்ளானர்ஸில் வந்து 2 டைப்ஸ் வந்து கீழே பிரிச்சிருக்கிறாங்க, கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ். சரிங்களா, அதில் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு பார்ப்போம். சரிங்களா, ஏ சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் விச் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் அட் காமன் பாயிண்ட் இஸ் நவுன் அஸ் கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். சரிங்களா, மெயினான விஷயம் என்ன அப்படின்னா ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் அட் காமன் பாயிண்ட் இஸ் நவுன் அஸ் கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். சரிங்களா, கன்கரண்ட் சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னால் ஜென்ரலாக கன்கரண்ட். சரிங்களா, நம்ம கோப்ளானரில் கன்கரண்ட் பார்க்கல, வெறும் ஜென்ரலாக கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் அட் காமன் பாயிண்ட், ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் வித் காமன் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரிங்களா, ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் இருந்தது அப்படின்னா அது வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். மறந்துடாதீங்க, ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எல்லா ஃபோர்ஸஸுமே வந்து ஒரே பாயிண்டில், இந்த இடத்துல ஓன்ற பாயிண்டில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. கரெக்டுங்களா, இந்த மாதிரி ஒரே பாயிண்டிலிருந்து ஆக்ட் ஆகிட்டு, அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து வெளியே போனாலும் சரி, இல்லை இந்த பாயிண்ட்டுக்கே வந்து நோக்கி வந்தாலும் சரி. சரிங்களா, இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கன்கரண்ட். இன்கேஸ் ஆஃப் இதே பாயிண்டில் ஆக்ட் ஆகாமல் இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்தது அப்படின்னா இதோட பாயிண்ட்ஸ் வந்து இங்கே மாறி இருக்கும். கரெக்டுங்களா, அப்போ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கோஇன்சிடெட் ஆகிருக்கும். அப்போது அதை வந்து நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா, இது வந்து ஜென்ரல் டெஃபினேஷன், கோப்ளானர் நான் கோப்ளானர் கிடையாது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு சில கொஷின்ஸ், அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்ன கேட்பாங்க அப்படின்னா கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸோட டெஃபினேஷனை நம்மளுக்கு 4 ஆப்ஷனாக கொடுத்துட்டு அதில் எது கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா, இதில் நீங்கள் கோப்ளானரோட டெஃபினேஷனையும் கன்கரண்ட் டெஃபினேஷனையும் 2யும் கரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸில் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கோம். சரிங்களா, அதாவது இந்த இடத்துல ஆல் த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடெட் அட் காமன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா, இந்த ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் காமன்
plane. சரிங்களா, முதல்ல ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் காமன் பிளேன். காமன் பிளேனாக இருந்தது அப்படின்னா கோப்ளானர். ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் காமன் பிளேன் அட் கோஇன்சிடென்ட் அட் காமன் பாயிண்ட் அப்படி இருந்தது அப்படின்னா கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் காமன் பிளேன் கோஇன்சிடென்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது வந்து கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ். சரிங்களா, மறந்துடாதீங்க. ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் காமன் பிளேன் ஆனால் வந்து கோஇன்சிடென்ட் ஆகிறது டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் கோஇன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, அடுத்தது நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேன். மறந்துடாதீங்க, டிஃப்ரெண்ட் பிளேன் ஆனால் வந்து அது கோஇன்சிடென்ட் ஆகிறது எல்லாமே வந்து ஒரே காமன் பாயிண்டில் கோஇன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். ஓகேங்களா, நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அடுத்தது பாருங்கள், ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேன். மறந்துடாதீங்க, ஆல் த ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் டிஃப்ரெண்ட் பிளேன் கோஇன்சிடென்ட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பிளேன் டிஃப்ரெண்ட் பாயிண்டில் அந்த ஃபோர்ஸஸ் கோஇன்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தான் வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஆப்ஷனாக வந்து நம்மளுக்கு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, கொஞ்சம் கரெக்டாக கவனித்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி சொன்ன டெஃபினேஷன் புரியலனாலும் பரவாயில்ல, இப்போ நான் சொல்கிற பாருங்கள் சிம்பிளான டெஃபினேஷன் கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா, கோப்ளானர் அப்படின்னா காமன் பிளேன், நான் கோப்ளானர்னா டிஃப்ரெண்ட் பிளேன், சிம்பிள், அவ்வளோதான். கன்கரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா காமன் பாயிண்டில் எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆச்சுன்னா அது வந்து கன்கரண்ட். காமன் பிளேன் அது காமன் பாயிண்டில் ஆக்ட் ஆகாமல் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது நான் கன்கரண்ட். இது வந்து ஜென்ரல் டெஃபினேஷன். ஓகேங்களா, அடுத்தது கோப்ளானர் கன்கரண்ட். கோப்ளானர் கன்கரண்ட் அப்படின்னா காமன் பிளேன் காமன் பாயிண்ட், அவ்வளோதான். ஆல் த ஃபோர்ஸஸும் வந்து காமன் பிளேன் காமன் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னு என்னென்னு பாருங்கள். காமன் பிளேன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட் எல்லா ஃபோர்ஸஸும் ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸும் வந்து காமன் பிளேன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா கோப்ளானர் நான் கன்கரண்ட். சரி, அடுத்தது நான் கோப்ளானர் கன்கரண்ட் அப்படின்னா கவனிங்க. டிஃப்ரெண்ட் பிளேன் காமன் பிளேன் கிடையாது, டிஃப்ரெண்ட் பிளேன் காமன் பாயிண்ட், அதாவது எல்லா ஃபோர்ஸஸும் டிஃப்ரெண்ட் பிளேன் காமன் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நான் கோப்ளானர் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், சிம்பிள். அடுத்தது நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்னால் கவனிங்க. டிஃப்ரெண்ட் பிளேன் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நான் கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கான்செப்டை கிளியராக கவனிச்சுக்கோங்க. நிறைய ஐஏஎஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருக்கிறாங்க சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸோட டெஃபினேஷன்ஸ். ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் லா ஆஃப் ட்ரான்சிபிலிட்டிஸ், ரிசல்டன்ட் லாவில் இருக்கக்கூடிய பேரலோகிராம் லா, பாலிகன் லா, ட்ரையாங்கிள் லா அண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரிலேட்டட் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பொறியியலின் பயணத்தோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.